மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாயிருந்து வழிநடத்துகிற அன்பின் கடவுளே, இந்த அருமையான காலவேளைக்காக துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய நாமத்தை மிகப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன், தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கால நேரத்தில் கடவுளுடைய வார்த்தைக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனம் 23வது வசனம், கடைசி பகுதி.
யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 23வது வசனம், கடைசி பகுதி. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். பால் எங்கே சோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி உள்ள மனிதன், ஊழியர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். தென்கொரியாவிலே சியோல் பட்டணத்திலே வாழ்ந்து வந்த மனிதர். தென்கொரியாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் அங்குள்ள மக்கள் தொகையிலே 27% விழுக்காட்டில் புத்த மதத்தினுடைய கொள்கை உடையவர்களாக இருந்தார்கள். அந்த மனிதர் ஒருவர் ஒரு வினோதமான நோய்கள் பிடிக்கப்பட்டு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவர் இயேசுவால் தொடப்பட்டு தன்னை இயேசுவுக்காக அர்ப்பணித்து கொண்டார் என்று சொல்லி நாம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த கொடிய நோயிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு பூரண சுகம் பெற்றார் என்பதையும் பார்க்கிறோம். அந்த ஊருள்ள மக்கள் மத்தியிலே இயேசுவை பற்றி போதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவரிடத்தில் இருந்தபடினால்தான் இயேசு கொடுத்திருக்கின்ற அந்த வாழ்வும் உயிரும், இயேசுவுக்காக நான் கடைசி வரைக்கும் என்னுடைய மூச்சு இருக்க வரைக்கும் நான் ஊழியம் செய்வேன் சொல்லி அவர் ஊழியத்திலே ஆர்வத்தோடு செய்ய ஆரம்பித்தார். புத்த மதத்தை தழுவி மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. விவரிக்க முடியாத உபத்திரங்களுக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் அஞ்சாமல், தயங்காமல், கலங்காமல் ஆண்டு கொடுத்திருக்கின்ற சுகத்தை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் சொல்லி தன்னுடைய தீவிரமாக இயேசுவை பற்றி அறிவித்தார். எல்லா ஊர்களுக்கும் நடந்தே சென்று அவர் இயேசு கிறிஸ்துவை போதித்தவராக இருந்தார். அவர் இப்படிப்பட்ட இறை ஊழியத்தை தீவிரமாய் செய்வதற்கு தனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த பாலியங்க சொல்கின்ற அந்த உன்னதமான மனிதன் சில நாட்களுக்கு அவர் கேட்டபடியே அருகிலிருந்த ஒரு நண்பரிடத்திலே அவர் தன்னுடைய சைக்கிள் கொடுத்து விட்டு சென்றாராக அங்கே அவர் பதிவு செய்கிறார். காரணம், நாம் கேட்பதெல்லாம் அவர் கடவுள் தருகிறவராயிருக்கிறார். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த வசனத்தின் மூலமாக, இந்த ஊமையினுடைய நிகழ்ச்சி மூலமாக நாம் கடவுள் கற்றுக்கொள்கின்ற பாடம், கடவுள் மீது, மனுக்குலத்தின் மீது வைத்திருக்கின்ற அன்பின் அளவை நம்மால் கணிக்க முடிகிறதா இருக்கிறது. நாம் ஒவ்வொரு மீதும் அன்பு செலுத்துகின்ற பொழுது அந்த அன்பின் தகுதியின் அடிப்படையிலே இல்லை, நம்முடைய பலவீனங்கள், மனிதர்களுடைய எல்லாவற்றிനും காட்டிலும் முழுமையாக புரிந்து கொண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். அவரை நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை புரிந்து கொண்டு நம்முடைய ஜெபத்தின் மூலமாக கேட்கின்ற போதெல்லாம், நம்முடைய தான தர்மத்தின் மூலமாக செய்வது மூலமாக கடவுள் நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரும்படியாக உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கின்ற திருவார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே உண்மையாய் கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே நமக்கு பரிபூரண ஆசீர்வாதமான வாழ்வை கொடுக்கும்படியாய் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதமான வாழ்வுக்கு நாம் உகந்த மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எப்படி உகந்த மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம்? நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பதெல்லாம் தந்து கொண்டிருக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் உலகத்திற்காக, விளிம்பில் இருக்கின்ற மக்களுக்காக, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, நம்முடைய உதவிகள் செய்வது மூலமாக கடவுளுடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்போது பகிர்ந்து கொடுக்கிறதால்தான் ஆண்டவருடைய அன்பும் நம்முடைய அன்பும் உலகத்திற்குள்ளாக, சமூகத்திலே வாழ்கின்ற மக்களுக்குள்ளாக அந்த அன்பு அது கடைசி வரைக்கும் கடந்து போகும்படியாக, அது நிலைத்திருக்கும்படியாக உதவி செய்ய முடியும். அப்படிதான் கடவுள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டவராக, நம்மீது அன்பு செலுத்துகின்ற ஆண்டவராக, நம்மீது கரிசனை உள்ள ஆண்டவராக, நம்மீது எல்லாவற்றிலும் கேட்கின்ற போதெல்லாம் நம்ம கொடுக்கின்ற ஆண்டவராக இருந்து நம்முடைய ஜீவனையும் கொடுத்த ஆண்டவர். நாம் இன்றைக்கு உலகத்திலே எண்ணத்தை கொடுக்க போகிறோம். அநேக மக்கள் உணவின்றி, அநேக மக்கள் ஆடையின்றி, அநேக மக்கள் கஷ்டத்தோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நாம் எப்படியெல்லாம் நம்முடைய ஈடுகட்டப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக நாம் ஒரு அறைகூல் எடுத்துக்கொள்கின்ற மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய மக்களே, ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுதெல்லாம் கொடுக்கின்ற ஆண்டவர், நாமும் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பெற்றுக்கொண்டு நமக்குள்ளாய் வைத்திருக்காதபடிக்கு உலக மக்களுக்காக, தன்னுடைய அன்பினுடைய ஏக்கத்தினுடைய வாழ்வுக்காக ஏங்கியிருக்கின்ற மக்களுக்காக, தன்னுடைய தேவையோடு வாழ்கின்ற மக்களுக்காக நாம் நிச்சயமாய் பகிர்ந்தளிக்கின்ற மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம்.
அப்படி பகிர்ந்தளித்தால்தான் இந்த பாலியங்கச்சை எப்படியெல்லாம் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய உயிரையும் ஜீவனை கொடுத்தாரோ, இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்தாரோ, இந்த விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, அவருக்காக நான் தியாகம் செய்ய வேண்டேன், என்னுடைய உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அனைத்து மக்களுக்கும் சொல்ல வேண்டும் சொல்லி அவர் தன்னுடைய சைக்கிளை சென்று கொண்டு உலகமெங்கிலும் பிரசித்தி பெற்றுக்கொண்டு இன்றைக்கு உலகமெங்கும் போற்றுகின்ற அந்த பாலியங்கச் சொல்கின்ற உன்னதமான ஊழியரை எல்லாரும் அவருடைய ஊழியத்தில் ருசித்து பார்த்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையும் இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதமான காரியமும் அவர் மூலமாக இந்த உலகத்துக்கு நடைபெற்றதாக இருக்கிறது பார்க்கிறோம். ஆகவே நம் மூலமாக, நம்முடைய நற்செயல்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்கள், பெற்றுக்கொண்ட காரியங்கள், பெற்றுக்கொண்ட செயல்பாடுகள் எல்லாம் இந்த உலகத்துக்கு நாம் சாட்சியாய் கொடுக்கும்படியாக, நாம் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் நாம் உலகத்துக்கு மகிழ்ச்சியோடு கொடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்ததாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து வழித்து காப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பிருந்த கடவுளே, இந்த அருமையான கால வேளைக்காக துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்கின்ற போதெல்லாம் நீ கொடுக்கிறவராயிருக்கிறீர். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் உலகத்து மக்களுக்கு, விளிம்பில் இருக்கின்ற மக்களுக்கு, ஆண்டவர் தேவையோடு இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் கொடுத்து உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கும் நாங்கள் பகிர்ந்தளிக்க கற்றுக்கிறபத்தாரும் காத்துக்கொள்ளும் எடுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தாவின் கிருபை நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் திருச்சபையோடும் தங்கியிருந்து வழிநடத்தி பாதுகாத்துள்ளதாக. ஆமென்.